கவர்மெண்ட் டாக்டர் வந்தால் காசு வாங்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. பொய்ன்னு பார்க்குறாங்க, நல்ல முறைக்கு பார்க்குறாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கால்நடை மருத்துவமனைத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்கே கால்நடைகளுக்கு எந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறாங்க, செலவெல்லாம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஊர்லேயும் கால்நடை மருத்துவமனை இருந்தால் கட்டாயமாக உங்கள் கால்நடைகள் அங்கே கொண்டு போய் வைத்தியம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வணக்கங்க. சரிங்க. இப்போ நான் ஒரு 10 வருஷமாக வரேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஊசி போடுறது. சரிங்க. எல்லா 2 மாடு தான் வச்சுருக்கிறேன். சரிங்க. இங்கேயே தான் இப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனையோ பேர் வெளியில் கேட்பாங்க, சரிங்க, நீ பக்கத்துலேயே போடணும். நான் நடக்க முடியாமையும் கூட நடந்து போட்டு வரணுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவ்வளவு சௌகரியம் இருக்குங்க. இருக்குது. தப்பு இல்லை. டாக்டரும் நல்லா பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு மாட்டுக்கு என்ன பிரச்சனைட்டு வந்துருக்கிறீங்க? மாட்டுக்கு மடி வீங்கிருந்து பிரச்சனை. பால் கறக்காம இருந்தது. இங்கே மடி வீக்கம் கம்மியாயிடுது. கம்மியாக இருக்குது. 2வது நாள் ஊசி போட்டு காய்ச்சல் இருக்குது. இப்போ ப்ரைவேட்டில் வெளியில் பார்க்கறதுக்குமே கவர்மெண்ட் பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசங்க? கவர்மெண்ட் பார்க்குறது இங்கே ஃப்ரீயாக பார்க்குறாங்க. சரிங்க. அதுலேயும் இது சௌகரியமாக நல்லா இருக்குது. நம்மை பொறுத்த வரைக்கும் யாரோ எப்படியோ எல்லாம் பிடிச்சிட்டு வந்தால் கேவலம்னு நினைக்கிறாங்க. சரிங்க. மக்கள் மாட்டை பிடிச்சிட்டு வந்தால் கேவலமும் விவசாயி நினைக்கிறாங்க. விவசாயி நினைச்சே கூறுகிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் கேவலம் இல்லை. சரிங்க. நம்ம செய்யும் தொழிலே தெய்வம். கண்டிப்பாங்க. அதனால நான் பிடிச்சிட்டு வரேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சித்தம்பாலத்துலேருந்து 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர்லேருந்து வரீங்க. சரிங்க. ரொம்ப வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்களா? 10 வருஷமா வந்துட்டு. சரிங்க. எப்போ கட்டினது உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தெரியுங்களா? இது காமராஜர் வீடு கட்டிருந்தீங்க. அப்பவே கட்டி நான் சின்ன பையன். திருப்பூராவுக்கு வந்திருக்கிறார். 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்படிங்களா? சரி. பாருங்க, காமராஜர் ஒரு உலகத்திலேயே தலை சிறந்த ஆள். கண்டிப்பாங்க. காமராஜர் ஒன்று, நேரு ஒன்று, லால் பகதூர் சாஸ்திரி ஒன்று, அப்துல் கலாம் ஒன்று. இந்த மாதிரி கக்கன், இந்த மாதிரி உலகத்துல எந்த ஆளும் கிடையாது. கண்டிப்பாங்க. நான் அதில் விரும்புகிறேன் மனப்பூர்வமா. இப்போ மாடுகளை பார்த்தா இப்போ நம்மளுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க, அதே மாதிரி தான் வச்சு இதையும் கவனிக்கிறீங்க நீங்கள். ஆமாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரணுங்கிறது நம்மளோட ஒரு ஆசை. கண்டிப்பாக. இப்போ கேம்ப்பு அதெல்லாம் உங்கள் ஊர்லலாம் போடுவாங்க? கேம்ப் எல்லாம் போடுறாங்க. நடமாடும் இதுவும் வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்க. அதெல்லாம் தப்பு இல்லைங்க. சரி. இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம குறை சொல்றது. இப்போ மாடு ஆடு எல்லாத்துக்குமே பார்க்குறாங்க. எல்லாம் சரி. இப்போ கூட ஒருத்தர் நாய்க்கு ஊசி போட்டு போனாரு. ஆமாம், தடுப்பூசி போட்டு போனாரு. ஆமாம். இங்கே நான் வந்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல். அது உங்கள் மாடுங்களா? இல்லை, இதுதான் நம்ம மாடுங்க. சரி. இடத்துல கட்டிட்டு 2 மாடு. இப்போ மடி வீக்கம் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. ஆமாம். இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு பரவாயில்ல. மாடுகளை கவனிச்சுக்கணும் அப்படின்னு வழிமுறை சொல்றாங்களா? வழிமுறை சொல்றாங்க. எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் கேட்டா எல்லாம் கிளீனா சொல்லி தாட்டி விடுறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லைங்க. டாக்டர் நான் குறை சொல்றதுக்கே இல்லை. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எல்லாம் தெரியாம போயிருது. ஆமாம், மக்களுக்கு தெரியறது இல்லை. அத கேவலமா நினைக்கிறாங்க மக்கள். என்ன குடிச்சிட்டு வந்தா கேவலம்னு நினைக்கிறாங்க. நான் செல்வமா வளர்ந்தனுங்க, ஆனாட்டி குடிச்சிட்டு வரணும். பின்ன இப்போ நம்ம ராதாகிருஷ்ணன் நமக்கு சொந்தக்காரர் தான். சிபி ராதாகிருஷ்ணன் எப்படிங்க அவரு வந்தாரு? அந்த மாதிரி வேட்டிதான் கொடுத்திட்டு வருவாரு. எந்த இதுலயும் நல்ல எளிமையா பேசுறாரு. காமராஜரா தான் எங்க சொந்தக்காரரும் கூட. பாருங்க, நமக்கு 18 ஏக்கர் பூமி இருக்குது. நான் நடந்து வரேன் பாருங்க. பாருங்க. ஓகேங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல். மக்களுக்கு இது விழிப்புணர்வு வேணும். முதல்ல விவசாயியை எதையுமே சரக்குருவா நினைக்கக்கூடாது. கண்டிப்பாங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. பயனுள்ள தகவல் சொல்லிக்கிறீங்க. சரி.